சுமந்திரனிடம் நீங்கள் இல்லங்கள் என்று நான் கேட்டதாக கூறுவது எங்களுடைய இந்த பேச்சுக்களை கலந்துரையாடல்களை குழப்புவதற்கான ஒரு முயற்சியாக இருக்குமோ என்று கூட நான் சிந்திக்கின்றேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி, இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுன்றது எல்லாரும் அறிந்த விடயம்தான். குறிப்பாக இந்த தையிட்டி பிரச்சனையில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு சரியான முறையில் வெளிப்படுத்தப்படையில் என்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்படுது. சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தமிழரசு கட்சி சொல்லியிருந்தார்கள் சுமந்திரன் தலைமையிலான குழுவினர். குறிப்பாக சுமந்திரன் தலைமையிலான அணியினர் இந்த விடயங்களை ஏன் செய்திருந்தார்கள்? இதே விடயம்தான் இப்ப டக்ளஸ் சிவானந்தாவுடைய நிலைப்பாட்டிலையும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காலச்சூழலில் தமிழ் மக்கள் சார்ந்து பேசக்கூடிய, தமிழ் மக்களுடைய தேசிய இனப்பிரச்சனை சார்ந்து பேசக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் கொஞ்சம் மலிந்து விட்டார்களோ என்ற குற்றச்சாட்டு இங்கே இருக்கின்ற தமிழ் கட்சிகள் மேலே தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கின்றது. அதற்கான பிரதான காரணம் என்னவென்று பார்த்தால், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட விடயத்தில் இவர்கள் ஒரு பாதையில் இணைய இல்லை என்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய தனிப்பட்ட கொள்கைகள் மற்றும் அவர்களுடைய கட்சிகளுடைய கொள்கைகள் என்ற அடிப்படையில் செயல்படுகின்றார்களே தவிர இது சம்பந்தமாக ஒன்றிணைந்து பேசிய ஒரு நிலைப்பாட்டுக்கு இவர்கள் வரவில்லை என்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்படுகின்றது. வெறுமனே தேர்தல்கள் சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது மட்டும் ஏதோ ஒரு வகையில் இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற பிரதான கட்சிகளாக இருக்கின்ற தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கட்டும், இப்படியான கட்சிகள் இந்த தேர்தல் அரசியலுக்காக மட்டும் கூட்டுணைவது, அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அரசியல் கொள்கைகள் சார்ந்து கொஞ்சம் அந்த அரசியல் கொள்கைகள் சார்ந்து அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அந்த விடயங்களில் ஒரு சில மாற்றங்களை செய்து அல்லது அந்த மாற்றங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை சகித்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த கூட்டணிகள் அமைக்கின்ற பொழுது மட்டும் வருகின்றது. ஆனால் தமிழ் தேசிய பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது, தமிழ் மக்கள் காலமாக அனுபவித்து வருகின்ற இந்த தேசிய பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது ஏன் இவர்கள் ஒரு பாதையில் ஒன்றிணையல் என்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்படுகின்றது. அது சம்பந்தமான விடயத்தையும் இன்றைய சூழ்நிலையில் நடக்கின்ற அரசியல் மாற்றங்கள் சம்பந்தமான விடயத்தையும் வைத்து இன்றைய பார்வை விரிய இருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கட்சி, இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுன்றது எல்லாரும் அறிந்த விடயம்தான். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை, ஒற்றை ஆட்சியை முற்றாக மறுக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. ஆனால் தமிழரசு கட்சி இந்த மாகாண சபை தேர்தல்கள் மூலமாக 13ஆம் சீர்திருத்தத்தில் ஒரு முக்கியமான அதிகாரங்களை மீண்டும் உள்ளடக்குவதன் மூலமாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை, தமிழ் மக்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை கொண்டு செல்ல முடியும் என்று நம்புகின்றார்கள். ஆக ஏதோ ஒரு வகையில் சர்வதேசம் இது தொடர்பாக பேச வருகின்ற பொழுதும், அல்லது சர்வதேச நாடுகள் இங்கே வருகின்ற பொழுதும், அல்லது சர்வதேச நாடுகளுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகளை தமிழ் கட்சிகள் தெரிவிக்கின்ற பொழுதும் பிரிந்து செயல்படுகின்ற பொழுது நேரடியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் இதுதான், தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு இதுதான் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அனைவருக்கும் எழுந்துதான் இருக்கின்றது. இது வெறுமனே கட்சி சார்ந்த பிரச்சனையாக கடந்து சென்று விட முடியாது, கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளாக கடந்து சென்று விட முடியாது. இது ஒரு மக்களுடைய பிரச்சனை. ஆகவே எப்போ இந்த கட்சிகள் ஒன்று சேரப்போன்றதுன்ற கேள்வி எழுகிறது. அந்த வகையில் அண்மையில் ஜெய்சங்கர் வந்த பொழுது கூட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு பக்கமாகவும், அது அவர்களோட சேர்ந்து தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சி ஒரு பக்கமாகவும், அதே போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி இன்னொரு பக்கமாகவும் இருக்கின்றது. இதில் வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்குது. குறிப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய நிலைப்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கூட இவர்கள் ஒரு காலச்சூழலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடையும் இன்னொரு காலச்சூழலில் தமிழரசு கட்சியோடையும் போன்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. ஆகவே இந்த கட்சிகளுக்கு உள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இது தமிழர்களுடைய சமகால பிரச்சனைகளில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த தையிட்டி பிரச்சனையில் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு சரியான முறையில் வெளிப்படுத்தப்படையில் என்ற விமர்சனம் பலராலேயும் முன்வைக்கப்படுகின்றது. அதுலேயும் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கிற உட்கட்சி பூசல்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை சரிவர ஒழுங்கமைவில் கொண்டு செல்லல என்ற விமர்சனம் எழுகிறது. குறிப்பாக இந்த
பிரதான கட்சிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, தமிழரசு கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை இங்கே மாறி இருக்கின்றது. இதில் இந்த தேர்தல் காலங்களில் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் வருகின்ற பொழுது கூட ஒட்டுமொத்த ஒரு பார்வையில் தமிழ் கட்சிகள் அந்த பொது வேட்பாளரை பார்க்கல. இது வெறுமனே பொது வேட்பாளர்களுக்கான வீழ்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு தலைமையை உருவாக்குவதில் இங்கே ஒரு சிக்கல் ஒன்று இருக்கின்றது என்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அரசியல் ரீதியாக ஒரு பொதுவான தலைமையை தமிழ் மக்கள் சார்ந்து உருவாக்குறதுல இங்கே கட்சிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது. அதில் குறிப்பாக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு தமிழரசு கட்சி சொல்லியிருந்தார்கள், சுமந்திரன் தலைமையிலான குழுவினர். ஆக இதில் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு மாற்று கருத்தை தான் கொண்டு வந்தார். ஆக இங்கே ஒரு பொதுவான ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைக்கல. குறிப்பாக இந்த சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொன்ன அடிப்படையில் ஒரு வடகிழக்கில் சயித் பிரேமதாசனுடைய கட்சி ஓரளவு வாக்களை பெற்றிருந்தது. ஆனால் இந்த திருமலை புத்தர் சிலை விவகாரம் பெறுகின்ற பொழுது இந்த புத்தர் சிலையை எடுத்ததற்கு கடுமையான விமர்சனங்களை இந்த அரசாங்கத்தின் மேலே முன்வைக்கின்றார்கள் நாமல் ராஜபக்ச மற்றும் இந்த சயித் பிரேமதாசனுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி. ஆகவே இந்த விடயங்கள் வருகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் சிங்கள பௌத்த சிந்தனைகளைத்தான் இவர்கள் புகுத்துகின்றார்கள். ஆகவே இந்த தமிழ் கட்சிகள் ஏன் இவர்களை சார்ந்திருக்க வேண்டும்? இப்போ தமிழரசு கட்சி சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னதை எடுத்து ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு பலத்தை இவர்கள் பெறவில்லையோ என்கின்ற கேள்வி எழுகின்றது. ஆக இங்கே இவர்கள் ஏன் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள்? ஏற்கனவே இந்த சிங்கள பேரினவாத கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சிகள் அல்லது இந்த சிங்கள அரசியல் பரப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் அனைத்துமே இந்த தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களில் எதிரான நிலைப்பாடுகளைத்தான் எடுத்திருக்கின்றார்கள் என்றது வளமையான வரலாற்று விடயங்கள் தான். ஆக ஏன் இந்த தமிழரசு கட்சி, குறிப்பாக தமிழரசு கட்சி இந்த நிலைப்பாட்டை எடுத்தது என்ற விமர்சனம் பலராலையும் எழுந்திருந்தது. குறிப்பாக சுமந்திரன் தலைமையிலான அணியினர் இந்த விடயங்களை ஏன் செய்திருந்தார்கள்? இதே விடயம்தான் இப்போ டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் நிலைப்பாட்டிலையும் வெளிப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக இந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு டக்ளஸ் சிவானந்தா சம்பந்தமான நிலைப்பாட்டில் சுமந்திரன் எந்த ஒரு விடயத்தையும் வெளிப்படுத்தலை. ஏன் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது சுமந்திரன் ரணில் விக்ரமசிங்கனுடைய கைது சம்பந்தமான விமர்சனத்தை முன்வைக்கின்றார். ஆனால் டக்ளஸ் சிவானந்தா சம்பந்தமான விமர்சனத்தை முன்வைக்கலை. ஏன்? தமிழ் மக்கள் மத்தியில் டக்ளஸ் சிவானந்தாவை இருக்கிற கரைபடிந்த கை எல்லாருக்குமே தெரியும். அவர் மேலே ஒரு கருப்பு பார்வை ஒன்று தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிறன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டில் டக்ளஸ் சிவானந்தா இல்லை என்கிற விடயத்தை சுமந்திரன் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வச்சு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் ஏன் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வருகின்ற பொழுது அவருக்கான ஆதரவை தேடிக்கொண்டார்கள்? ஆக ஒரு தேர்தல் அரசியலுக்காக பயணிக்கின்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்துமே இந்த கட்சிகள் காட்டிக் கொண்டிருக்கின்றது, குறிப்பாக இந்த தமிழரசு கட்சி சார்ந்த விடயத்தில். ஆக இப்படியாக பிரதான கட்சிகள் தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்கின்றது, கொள்கை அடிப்படையில் பிரிந்து நிற்கிறது ஒரு பக்கம் இருக்க, கட்சிகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை மீண்டும் தமிழ் மக்களை தான் பாதிக்க போகின்றது. இதே போல ஸ்ரீதரன் அவர்கள் கூட அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன, அதை பிறகு பார்க்கலாம். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் கூட வெறுமனே கிளிநொச்சி என்ற ஒரு பரப்புல மட்டும்தான் இயங்கி கொண்டிருக்கின்றார். ஆக இந்த வடக்கு கிழக்கு பரப்பில் அல்லது வடக்கு பரப்பிலேயே பிரதானமான இடங்களில் இயங்குவதற்கு இவருக்கு தடை விதிக்கப்படுகின்றது, அல்லது ஏன் இவர் இயங்கல, கட்சி சார்ந்து இங்கே இவர் இயங்குவதற்கான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றதா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அப்படி முன்வைக்கப்படுகின்ற பொழுது இவர் அது தொடர்பான என்ன நிலைப்பாட்டை எடுக்க போன்றார்? ஏன் இன்னுமே ஸ்ரீதரன் இது தொடர்பான நிலைப்பாட்டை எடுக்கல? இவர் தனித்து இயங்க போன்றாரா அல்லது கட்சி சார்ந்துதான் இயங்க போன்றார் என்றால் இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எவ்வாறு தீர்க்க போன்றார்கள்? வெறுமனே இவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையாக மட்டுமே இதை கடந்து சென்று விட முடியாது. இது ஒரு மக்களுடைய பிரச்சனையாகத்தான் மாறுகின்றது. ஏனென்றால் தமிழரசு கட்சி இங்கே மக்களைத்தான் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றது. தமிழ் மக்கள் வடகிழக்கில் இருக்க தமிழ் மக்களை தான் பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு பரப்பில் கிளிநொச்சியை தவிர்த்து ஏனைய இடங்களில், கிளிநொச்சி மற்றும் சில தீபக வலயங்களையும் தவிர்த்து ஏனைய இடங்களில் சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்களுடைய கையோங்கி இருக்க, கிளிநொச்சி சில தீபக வலயங்களில் மட்டும் ஸ்ரீதரன் அவர்களுடைய கையோங்கி இருக்கின்றது. ஒரு கட்சிக்குள்ளேயே இருநிலைப்பாடுகள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் என்ற இன்னொரு கேள்வி ஒன்று வருகின்றது. இது எங்கே வருதுண்டா? அவர்களுடைய தேர்தல் அரசியலில் பாதிப்பு ஏற்படுத்துகின்றது இன்னொரு விடயம். ஆனால் இது ஒரு முக்கியமான விடயம். இந்த தமிழர்கள் சார்ந்த பொது பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இந்த பிரச்சனைகளில் குரல் கொடுப்பதற்கான ஒரு ஆளணி பெற்ற கட்சி சார்ந்த ஆளணி பெற்றால் கூட இங்கே கட்டாயம் ஏற்படும் என்ற ஒரு கேள்வி பலர் மத்தியிலையும் எழுந்திருக்கின்றதான் சொல்லணும்.
அது மட்டும் இல்லாமல் வெறுமனே இந்த ஸ்ரீதரன் மேலே இன்னொரு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. முன்னே காலகட்டங்களில் சுமந்திரன் அவர்கள் இந்த அரசாங்கம் சார்ந்து செயல்பட்டார் அல்லது அரசாங்கம் சார்ந்த சில நிலைப்பாடுகளுக்கு உதவினார் அல்லது அவர்கள் சார்ந்த ஒரு பாதையிலேயே சென்றார் என்ற ஒரு விமர்சனம் சுமந்திரன் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே விமர்சனம் இப்போ ஸ்ரீதரன் அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய பேரவையில் போட்டியிடுகின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களும் ஜீவன் தொண்டமான் அவர்களும் போட்டியிருந்தார். அதில் ஸ்ரீதரன் வெற்றி பெறுகின்றார். இந்த தேசிய பேரவையில் எடுக்கப்பட்ட சில முடிவுகளுக்கு ஸ்ரீதரன் அரசாங்கம் சார்ந்து செயல்பட்டார், அரசாங்கத்தின் சில நடவடிக்கைகளுக்கு இவர் ஒத்துப்போனார் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதிலே குறிப்பாக தமிழ் மக்கள் சார்ந்த விடயங்களுக்கு சில விடயங்கள் கொஞ்சம் எதிராக இருந்தது பார்க்கக்கூடிய மாதிரியே இருந்தது. இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தலைவரை நியமித்தது, அது மட்டும் இல்லாமல் யுத்த இழப்பீட்டு அலுவலகத்துக்கு இராணுவ அதிகாரியை நியமிக்கிற சம்பந்தமான விடயத்தில் ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்தார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படாவிட்டாலும் கூட சில ஊடகங்கள் இதை வெளியிட்டிருந்தன. குறிப்பாக இந்த தேசிய கணக்காய்வாளர் நாயகத்தில் கேர்னல் ராஜசிங்க தலைவராக நியமிக்கப்படுகின்றார். ஆகவே இந்த கணக்காய்வாளர் நாயகம் என்பது உண்மையிலேயே இந்த இராணுவ பகுதியில் இருக்கிற ஒருவர் தான் நியமிக்கப்பட வேண்டுமா என்ற இன்னொரு கேள்வி எழுகின்றது. இதுக்கு கணக்கு சம்பந்தமான அல்லது இந்த கணக்கு ஆய்வுகள் சம்பந்தமான விடயங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் போதுமானது. எதற்காக இராணுவத்தில் இருக்கிற ஒருவர். ஆகவே இங்கே ஒரு இராணுவ கட்டமைப்பு மஹிந்த ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குழாமினர் இருக்கின்ற பொழுது எந்த ஒரு இராணுவ கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அல்லது இராணுவ மயமாக்கல் உருவாக்கப்பட்டதோ அந்த இராணுவ மயமாக்கலுக்கு ஸ்ரீதரன் துணை போகின்றாரா என்கின்ற இன்னொரு கேள்வி இங்கு எழுந்திருக்கின்றது. இந்த விடயங்களுக்கு ஸ்ரீதரன் ஆதரவாக வாக்களித்திருந்தால் உண்மையிலேயே இந்த இராணுவ மயமாக்கல் என்ற ஒரு விடயத்தில் ஸ்ரீதரன் மிக பெரிய ஒரு பங்கினை ஆற்றி இருக்கின்றாரோ. கிட்டத்தட்ட தமிழ் தேசிய பிரச்சனைகள் சார்ந்த கருத்துக்களை முன்வைத்து தேர்தல் அரசியலில் தன்னுடைய பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர், மாபீர சம்பந்தமான நிலைப்பாட்டில் மாபீர சம்பந்தமான நிலைப்பாடுகளை பேசி இந்த விடயங்களை முன்னெடுத்தவர். குறிப்பாக இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த சுனாமி பிரகடனம் சம்பந்தமான விடயத்தை முன்னின்று முன்வைத்தவர். அண்மையில் நடந்த தேர்தலில் இந்த விடயங்களை முன்னின்று முன்வைத்தவர். ஜேவிபிக்கு எதிரான ஒரு விடயமாகவே அது பார்க்கப்பட்டது. பல இடங்கள் அது பேசு பொருளானது. இந்த சுனாமி பிரகடனம் சம்பந்தமான ஜேவிபியினுடைய நிலைப்பாடு முன்னைய காலகட்டங்களில். ஆகவே இந்த நிலைப்பாட்டை ஊடக பார்வைக்கு இந்த தேர்தல் காலங்களில் கொண்டு வந்ததில் ஸ்ரீதரனுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே தேர்தல் காலங்களில் அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இப்போ அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு விடயத்தில் ஸ்ரீதரன் செயல்படுகின்றாரோ என்ற இன்னொரு குற்றச்சாட்டு ஸ்ரீதரன் மேலே முன்வைக்கப்பட்டது. அடுத்ததாக இந்த மதுபான சாலைகள் சம்பந்தமான விடயத்தில் இப்போ அரசாங்கமே கைவிட்டுட்டது. இந்த மதுபான சாலைகள் சம்பந்தமான உரிமத்தை ரணில் விக்ரமசிங்கே கொடுத்திருந்தார். அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த அரசாங்கத்திலேருந்து என்ன விடயம் பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா அது சட்டபூர்வமானது தான் என்ற ஒரு நிலைப்பாடில் அவர்கள் பேசுகின்றார்கள். முன்னைய காலகட்டங்களில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னவர்கள் இப்போ கொஞ்சம் இது சம்பந்தமான ஒரு லேசான போக்கை காட்டுகின்றார்கள் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக இந்த கிளிநொச்சியில் மதுபான சாலைகள் அந்த அளவுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு மட்டும் இவ்வளவு மதுபான சாலைகள் வந்தது அந்த சமூகத்தினுடைய ஒரு கலாச்சார சூழமைப்பை மாற்றும் என்றது அனைவருக்குமே தெரிந்த விடயம். ஆக ஸ்ரீதரன் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டாலோ அல்லது இதற்கு எதிரான விடயங்கள் முறைப்பாடாக அளிக்கப்பட்டாலோ அதை சமாளிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், அதை எதிர்கொள்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். யாரும் இது சம்பந்தமான விடயத்தில் பேசலாம் அப்படின்னா என்னட்ட விசாரணையை நடத்துங்க. என்னட்ட விசாரணையை நடத்தினா இந்த விஷயத்தில் பதிலளிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். விசாரணை நடத்தினா எனக்குத்தான் நல்ல. ஏன்னா நான் இந்த விடயத்தில் தூய்மையானவன்றதை நிரூபிக்க முடியும் என்று ஸ்ரீதரன் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இப்படி சொல்கிற ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் இந்த மதுபானங்கள் சாலைகள் சம்பந்தமான விடயத்தில் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல? இது என்னதான் சட்டபூர்வமானதாக இது கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கூட இவ்வளவு மதுபான சாலைகள் ஒரு நகரத்தில் இருக்கின்றது, அந்த நகரத்தினுடைய கலாச்சார சூழலை மாற்றும் என்றது சிறிதண்ட பார்வைக்கு படையில்லையா? ஏன் இது சம்பந்தமான நடவடிக்கைகளை சிறிதரன் மேற்கொள்ளலை என்கிற இன்னொரு கேள்வி ஒன்று சிறிதரன் மேலே எழுகின்றது. ஆகவே இப்படியாக இந்த தமிழரசு கட்சி சார்ந்த விடயத்தில் இன்னுமே ஒரு சரியான கட்டமைப்புக்குள்ள தமிழரசு கட்சி இல்லையோ என்ற கேள்வி எழுகின்றது. சரி, ஸ்ரீதரன் இது சம்பந்தமாக தனித்து இயங்க போன்றார் என்கின்ற ஒரு விடயத்தில் அவர் உறுதியாக இருந்தால் ஏன் அவர் அதை சமூக வழிக்கு சரியான முறையில் சொல்லவில்லை? ஆக இங்கே தங்களுடைய பதவி நிலைகளுக்காகவும் தேர்தல் அரசியலுக்காகவும் தான் இந்த கட்சியை செயல்படுகின்றதா?
அப்போ மக்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு தமிழ் அரசியல் தலைமை இனி எப்போ வரப்போகின்றது? உண்மையிலேயே இந்த 2009ஆம் ஆண்டு காலச்சூழலுக்கு பிறகு ஒரு அரசியலில் காத்திரமான தமிழ் தலைமைகள் இன்னுமே வரையலை என்ற விமர்சனம் பலராலேயே முன்வைக்கப்படுகின்றது. ஆக ஒரு அரசியல் போராட்டம் என்பது காலத்தின் சூழ்நிலை அடிப்படையில் ஒரு தேவைப்பட்ட விடயமாகத்தான் இந்த 2009ற்கு பிற்பட்ட காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு இருந்தது. ஆகவே அந்த காலத்தின் தேவையை இன்னும் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் பூர்த்தி செய்யவில்லை என்றுதான் பலருடைய குரலாகவும் இருக்கின்றது. உண்மையிலேயே இதற்கான தீர்வு ஒரே பாதையில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைய வேண்டும். வெறுமனே தேர்தல் அரசியல் வருகின்ற பொழுது மட்டும் இவர்கள் தங்களுடைய கொள்கைகளை சகித்து கொண்டு சில மாற்றங்களை செய்து கொண்டு ஒன்றிணைகின்றவர்கள் ஏன் தமிழர்களுடைய தேசிய பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது அரசியல் கைதிகள் விடுதலை மற்றும் ஆண்டாண்டு காலமாக தமிழர்கள் அனுபவித்துக் கொண்டு வருகின்ற தேசிய இனப்பிரச்சனை சம்பந்தமான விடயங்கள் வருகின்ற பொழுது அதை சர்வதேசத்துக்கு சொல்றாலும் சரி, சர்வதேச உறுப்பினர்கள் இங்கே வருகின்ற பொழுது அவர்களோடு உரையாடுகின்ற பொழுதும் சரி, ஏன் தனித்தனியான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றார்கள்? ஆகவே சாதாரண ஒரு தேர்தல் நிலைப்பாட்டுக்கு இவர்கள் ஒன்றிணைகின்றவர்கள் ஏன் இந்த விடயத்தில் ஒன்றிணையல் என்ற மிகப்பெரிய கேள்வியோடு இன்னும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.